வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி. ஸோ இந்த கோடை காலத்தில் வந்து நம்ம பலாப்பழத்தை வச்சு எப்படி ஒரு ஐஸ்கிரீம், அதாவது ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் வீட்டில் வந்து எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம எந்த கண்டென்ஸ்டு மில்க், க்ரீம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே வந்து சூப்பரான மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரியே வந்து க்ரீமியான நல்ல டேஸ்ட்டான பலாப்பழம் ஐஸ்கிரீம் இல்லைனா ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அது செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து 15லேருந்து 20 வந்து பலாசோலை எடுத்துக்கோங்க. நல்லா பழமாக இருக்கிற பலாசோலை எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இருக்கிற நான் விதையெல்லாம் நீக்கி வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து ஒரு பிளெயின் கடாயில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த கோதுமை மாவு தான் நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீமுக்கு நல்லா ஒரு க்ரீமினஸ் கொடுக்க போகுது. ஸோ இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கலாம். கலர் வந்து கொஞ்சம் மாறாமல் பார்த்துக்குங்க, கருகு விடாதீங்க, நல்லா வந்து கிண்டிகிட்டே இருங்க. ஸோ இது வந்து நல்லா வறுபடணும், அதோட பச்சை வடை அதாவது ராஸ்மெல் வந்து நல்லா போகணும். இப்போ இது வந்து அதோட ராஸ்மெல் போயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் 1/2 லிட்டர் வந்து காசாத ஃபுல் க்ரீம் பால் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து நம்ம ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும். ஸோ இது வந்து நான் காசில் இந்த பாலை டைரெக்டாகவே வந்து வாங்கின பாலை வந்து அப்படியே வந்து ரா மில்க், அதாவது பச்சை பாலை வந்து நான் வந்து இதில் சேர்க்குறேன். ஃபுல் க்ரீம் பாலை சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா வந்து அதில் கெட்டிலாம் இல்லாமல் நல்லா வந்து ஸ்மூத் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் கலரி விடுங்க. கெட்டிலாம் இல்லாமல் பார்த்துக்குங்க அதில். ஸோ இது வந்து எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்குங்க. நல்லா மெதுவாக விட்டு நல்லா ஒரு விஸ்கர் வேணுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா வந்து விஸ்க் பண்ணிகிட்டே கூட கலரி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து எந்த கட்டிலாம் இல்லாமல் வந்து நல்லா கலரி விட்டுட்டேன். இப்போ வந்து இந்த கோதுமை வந்து பாலில் வந்து நல்லா வேகணும். ஸோ நல்லா வேகிற வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம கலராமல் விட்டுட்டோன்னா அடியில் வந்து அடி பிடிச்சிக்கும். ஸோ வந்து நம்ம வந்து விடாமல் வந்து இது கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். அப்புறம் நல்லா வந்து க்ரீமியாக வெந்து வேகிற வரைக்கும் நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்க, ஸ்லைட்டாக வந்து இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. சைட்ஸ்லலாம் கோட் ஆகுது, கரண்டிலெல்லாம் ஒட்ட ஆரம்பிக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி போடுற வரைக்கும் நல்லா வந்து வேக விடணும் நம்ம. ஸோ விடாமல் வந்து கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து திக்காகிடுச்சு, நல்லா கொதி வந்துருச்சு, பபுள்ஸ்லாம் வர வந்துருச்சு, நல்லாவே திக்காக கோட்டிங் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. கடாயில் கரண்டியில் நல்லா திக்காக ஒட்ட ஆரம்பிச்சிச்சு. இதுதான் வந்து கரெக்டான பதம். நல்லா நம்ம கோதுமை வந்து பாலில் வந்து வெந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஒரு பேஸ் கொடுக்கும். இது கூட வந்து இனிப்புக்காக வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நான். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த சூட்லேயே வந்து அந்த சர்க்கரை வந்து நல்லா வந்து கரைஞ்சிடும். ஸோ நல்லா கலரி விடுங்க. சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து இந்த பால் கலவை வந்து ஆறணும். ஸோ நல்லா வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ஆறிடுச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு. ஸோ வாங்க இது அடுத்தது என்ன செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் பலாசொலையை வந்து நான் சுமாராக 17 பலாசொலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ விதையெல்லாம் நீக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து நம்ம காசி வச்சுருக்க பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துட்டு இதெல்லாமே சேர்த்து ஒன்றா வந்து நல்லா வந்து ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். நல்லா பாருங்கள், ஃபைன் பேஸ்ட் இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கே நம்ம ஐஸ்கிரீம் வந்து டெக்ஸ்சருக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள், திக்காக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஒரு க்ரீமினஸ் கொடுக்கும். வாசனையும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. அந்த பலாப்பழம் டேஸ்ட்டு, அந்த ஸ்மெல், கலர் எல்லாமே நேச்சுரலாக இருந்து. ஸோ இது வந்து நல்லா சூப்பரான ஒரு ஐஸ்கிரீமாக வரும் பாருங்க. இப்போ இது வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் இல்லைனா ஃப்ரீசர் பாக்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது நல்லா வந்து லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து மூடி போட்டு நல்லா ஒரு ஃப்ரீசரில் வந்து குறைஞ்சது 8 மணி நேரம், இல்லைனா நீங்கள் வந்து ஓவர் நைட் கூட இது வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ யூஸ்வலி வந்து நீங்கள் முன்னாள் ஈவினிங் பண்ணிங்கன்னா மறுநாள் காலையில் நீங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ முன்னாள் ஈவினிங்கே பண்ணிவிடுங்க. நான் வந்து ஓவர் நைட் தான் ஃப்ரீசரில் வச்சேன். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்ம ஐஸ்கிரீம் வந்து செட் ஆகிருக்கு. வாங்க இதை ஸ்கூப் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ரெகுலரான குழிக்கரண்டி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு நான் வந்து ஸ்கூப் பண்ண போகிறேன்.
இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வருது. அப்படியே நம்மளுக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்ல ஒரு ஸ்கூப்பில் அப்படியே உருட்டிட்டு வர மாதிரி அழகாக வருது. வாங்க இது வந்து ஒரு பவுலில் பரிமாறிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான க்ரீமியான நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரியே வந்து ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் இல்லைன்னா பலாப்பழம் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வந்து சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரியே. கண்டிப்பாக இந்த பலாப்பழம் கிடைக்கிற சீசனில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நன்றி.